أحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وقال النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم يرحم يغفر يغفر لكم صدق الله العظيم அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மேலான அன்பும் கருணையும் நம் எல்லோரும் மீது வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பும் கருணையும் நம் எல்லோரும் மீது வந்து சேரட்டுமாக. ஒரு அழகான துவக்க மன்ற விழா. எனக்கு முன்னால் ஒரு கம்பீரமான உரையை என்னை சேர்ந்த எனக்கு இன்னொரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற ஹாஜியார் அவர் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். பேருபடி கரெக்டாக கூப்பிட்டுருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் 2வது கூப்பிடுங்கன்னு சொல்லி, ஆனா அவரை கூப்பிட்டுருக்காரு, 2வது என்ன கூப்பிட்டுருக்காரு. பெரிய விஷயம். அதனால இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மன்னித்து வாழ்வோம். மனித உலகில் அல்லாஹ் மிகப்பெரிய விஷயத்தை மன்னிப்பில் தான் வைத்துள்ளான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட துன்பங்களையும் இன்னல்களையும் மன்னிக்காவிட்டால் நாடு என்ன ஆகும், இந்த உம்மத்து என்ன ஆகும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றிய பல சஹாபாக்கள், நபிமார்கள், தாபீன்கள், தவாத்தாபீன்கள் அப்படி என்று வரிசையாக வைக்கும் பொழுது எல்லோரிடத்திலும் மன்னித்து வாழ்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்னா அவர்கள் கொடுக்கப்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரலாற்றில் இரத்த கோலைகளாக இருக்கும். அவ்வளவு பெரிய எழுத்துக்களால் பதிவு செஞ்சிருக்காங்க. அவ்வளவு அடி, வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் கடந்து பொறுமை என்ற ஒரு கேடயம் இடத்தில் இருந்தது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குணத்தை கொண்டுதான் அல்லாஹ் உயர்த்தினான். ஃபர்ஸ்ட் அஹ்லாக், உயர்ந்த நற்குணத்தை கொண்டு அல்லாஹ் உயர்த்தினான் ஃபர்ஸ்ட். 2வது சபுர், பொறுமை. யாரு என்ன பேசினாலும், எவ்வளவு பெரிய தடித்த வார்த்தைகளை உச்சரித்தாலும், எவ்வளவு பெரிய கொடுமைகளை உடலளவிலும் மனதளவிலும் கொடுத்தாலும் அவ்வளவற்றிலும் பொறுமை காத்த நல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அதைதான் நாமளும் பாடமாக இருக்க வேண்டும். நாம் யாரையும் மன்னித்து பழக வேண்டும். கோபம் வருவது இயல்புதான். யாரு மேல எப்படினாலும் கோபம் வரும், ஒரு பிடிக்காம மகசூரி போறோம், மன்னிச்சு பழகணும். அல்லாஹ் தான் ஆசைப்படுறான். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கறானா, மன்னிச்சிரு. மன்னிக்கிறனால குறைஞ்சு போக மாட்டோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள், நானும் மன்னிப்பேன் என்று வாழ்க்கை கொண்டு வரும். இன்னைக்கு சில பேர் நான் செத்தா கூட என் ஜனாசாக்கு வந்துடான்னு சொல்றோம். செத்தா கூட என் ஜனாசாக்கு வந்துடாது. இப்ப எந்த அளவு வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க, எந்த அளவு உள்ளங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, ரணப்படுத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க வேண்டும். சில சம்பவங்களை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கடுமையான விபச்சார பெண்மணி, நல்லா தெரியும். எந்த அளவு சொன்னா வாழ்க்கை முழுவதும் விபச்சாரத்தில் கழித்த பெண்மணி. அவங்களுக்கு கடுமையான தாகம், தண்ணியை தேடி அலைறாங்க, தண்ணியே இல்லை. சுத்தி பாக்குறாங்க, தண்ணி இல்லை. விபச்சார பெண்மணி தண்ணியை தேடி அலைறாங்க, தண்ணி இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, ஒரு கிணற்றை பாக்குறாங்க. அதே கிணற்றை சுத்தி ஒரு நாய் நாக்க தொங்க போட்டு தண்ணி இல்லாம அதை அலைய சுத்திட்டு. இந்த அம்மா அந்த கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது கிணற்றுக்குள்ள போயிட்டாங்க. நாயை பாக்குறாங்க, ஐயோ இல்லாத ஜீவனாச்சே, நாய் தானே, ஒரு இறக்கமற்ற ஜீவன், அதுக்கு ஏதாவது கொடுப்போம். அது நல்லா சில சமயம் நாய் நம்ம மேல பாயவும் செய்யும், அது வேற விஷயம். ஆனா கொடுத்து பாருங்க பின்னாடியே இருக்கும். எவ்வளவு பெரிய வெளிநாயா இருக்கட்டும், கொடுத்து பாருங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒரு சவுண்டு தான் அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கும். உங்களை பிடிச்சுதான் கூடாது. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கிணத்துக்குள்ள இறங்கும் போது தன்னுடைய ஷூல தண்ணியை கொண்டு நாய்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த விபச்சார பெண்ணுடைய இரக்கமுள்ள செயல் அல்லாஹ் பிடிச்சிருச்சு. அல்லாஹ் சொன்னா, நீங்கள் இவ்வளவு நாள் வாழ்க்கை விபச்சாரத்தில் கழித்தீர்கள், ஆனால் அந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டு உங்களுக்கு நன்றி சொல்லுங்க என்று அல்லாஹ் சொன்னான். அந்த வாழ்க்கையை யாருக்கு எப்போது எப்ப மாத்தணும்னு சொல்ல முடியாது. ஆனா வாழ்க்கையை வாழும் போது மன்னிச்சே வாழணும். என்ன பேசியிருக்கலாம், மதரசால 100 பேர் 120 பேர் இருக்கும். சில பேர் பேசியிருக்கலாம், தடித்த வார்த்தையில விட்டுருக்கலாம். மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டா தௌபா மாற்றம் தேவையா நமக்கு? கடைசியில தௌபா மாற்றத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிக்க எத்தனை பேர் மன்னிப்பு கேட்கறது? சில பேர் மனசாப்புள்ள சண்டை போட்டு வச்சுக்காங்க எல்லாத்துக்கும், ஒரு ஆள் விடாம. அப்படிலாம் இருக்கக்கூடாது.
அல்ல, தவ மட்டும் தேவையில்லை. அது இருந்தா பறக்கத்து வைக்கிறாங்க. அது இருந்தா கூட கடைசி 2 நாள் இருக்கு, அதுக்குள்ளே யாரையும் அடிச்சு போட்டக்கூடாது, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கும் வைக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆக அடுத்த விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு கொடுத்த நற்குணமும் பொறுமையும் தான் இந்த உலகம் துடிக்கும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பொறுமை இல்லாடி நிலைமை என்ன ஆகும்? கோபம் ஒரு போதை, ஒரு போதை மாதிரி. கோபப்படுவானா அவன் அவன் போதை அடிச்சோட மோசமா இருக்கும். கோபத்துடைய உச்சக்கட்டம் ஆளை கொன்றுவான். ஆனா ரொம்ப கோபம் படக்கூடாது, மன்னிச்சு வாழணும், இரக்கமுள்ள மனசோடி வாழணும். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க யாருன்னா வரலாற்று எழுதும் போது 2ஆம் கலீஃபான்னு எழுதுவாங்க. மிகப்பெரிய ஜனாதிபதி, அவங்க நாட்டுடைய ஜனாதிபதி. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் அமைச்சு கொண்டாங்க. ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்த்த ஒரு பெரியவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நைட்டு நேரத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க சொல்றதுக்காக. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கூட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா பள்ளிவாசல்ல இருட்டா இருக்கு. அந்த காலத்துல பள்ளியில தூங்குறது அனுமதிக்க மாட்டாங்க. இந்த காலத்துல தூங்குறான், விளாடுறான், பள்ளிக்குள்ள துள்ளி குதிக்கிறான், அதான் விஷயம். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. ஒன்லி அமல் மட்டும் தான் நடக்கும், பள்ளியில எதுவும் நடக்காது. அப்போ அந்த சஹாபி அவங்க உள்ள, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உள்ள போறாங்க. ஒருத்தர் படுத்திருக்காரு. இருட்டுல கண்ணு தெரியாம காலை வீசிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? அந்த மஜ்னும் நீ பைத்தியமான்னு கேட்டாங்க. அந்த மஜ்னும் நீ பைத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க, இது நம்ம யோசிக்கணும். ஒரு மிகப்பெரிய அதிகாரிய காலம் விதிச்சுட்டீங்கன்னா அந்த மஜ்னுன்னு கேட்டா அவங்க இல்லைன்ட்டாங்க. மஜ்னு இல்லப்பா, இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே அவன் காலை பிடிச்சி தலையை விட்டான். ஏன் தலையை விடுவான்? காலை பிடிச்சி தலையை விட்டு அவன் போவான், தீரல. அந்த மஜ்னு நீங்க பைத்தியமான்னு கேட்கிறான். கூட வந்து அதிகாரிலாம் பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சி தூக்கிட்டாங்க. என்ன எங்க தலைவரை போயிட்டு நீ பைத்தியமா கேட்டுருக்க, தெரியாம காலம் மிதிச்சாரு, மன்னிச்சுட்டு போக வேண்டியதுன்னா. அவங்க சொன்னாங்க, விட்டுருங்க. ஒரு கோபத்துல ஏதாவது நம்ம பேசியிருப்பாரு. அவர் என்ன கேட்டாரு? அந்த மஜ்னுன்னு கேட்டாரு, நீ பைத்தியமான்னு கேட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு, விடுங்கன்ட்டாங்க. இதுதான் இரக்கமுள்ள குணம். இப்படி பல வரலாறுகளை சொல்லிட்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாடம் நடக்கு, சஹாபாக்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வராரு அந்த பாடனுடைய சபைக்கு. எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டேன், சொல்ல விடமாட்டேன் அப்படிங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சஹாபாக்களை வச்சு அங்கேருந்து